कुमति जनकुले जीविके जानरूपे कृष्णोद्भक्त्या विहीने धरणिमुपगते माधवे धर्मसिद्ध्यै आचार्य अक्षरूपस्य विष्णोः पदकमलयुगाराधनायावति यन्नः क्षेत्रे नैमिषाख्ये सजयितु भगवान् विश्वपञ्चो मुनीन्द्रः. அதாவது இன்றைய தினம் அங்கேருந்து வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு ஒரு பெரிய மகோத்சவம். இந்த ஏகாதசி பெருமை நம்ம தெரிஞ்சுக்கணும். அநேகம் பேருக்கு தெரியாது இருக்குது, தெரிஞ்சவா சொன்னாலும் விசேஷம். அதனால ஏகாதசின்னா என்ன, அன்னைக்கு என்ன பண்ணணும் நாமோ அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். மூணு காரியம் தான் பண்ணணும் ஏகாதசி அன்னைக்கு. என்னென்ன காரியம் அப்படின்னா, ஒன்று நிர்ஜரத்துவம் தூங்கக்கூடாது. காத்தால 4 மணிக்கு பாம முகூர்த்தத்தை எழுந்து ஸ்நானம் பண்ணிவிட்டு கிளம்பிட்டு போனால் அன்னைக்கு மறுநாள் 4 மணி வரையும் தூங்கக்கூடாது. விஷ்ணு பகவன் நாம ஸ்மரணம், அதாவது எம்பெருமானுடைய திருநாமத்தையே எப்போ பார்த்தாலும் சொல்லிகிட்டே கேட்கணும். மூணாவது இடம் சொல்லி கேட்டால் பகவானுடைய பாத தீர்த்தத்தை தான் நாம் ஸ்வீகரிக்கணும். அப்பப்போ நாக்கு உணர்ந்து போடும், அதனால பெருமாள் தீர்த்தம் ஸ்வீகரிக்கணும். இந்த 3 காரியம் முக்கியம். இதுக்கு என்னென்ன சொல்லி கேட்டால் உபவாசம்னு சொல்லுவாள். உபவாசம்னா என்ன அர்த்தம்னு தெரியாது. நான் கூட ஒரு போது இருக்கேன் உபவாசம் இருக்கேன்னு சொல்லுவாள். ஆனால் என்னடா உபவாசனா உபவசதி இது உபவாசா, அப்படின்னா பக்கத்தில் வசிக்கிறது என்றது உபவாசம்னு அர்த்தம். யார் பக்கத்தில் வசிக்கிறது? நாம் எந்த தெய்வத்தை எந்த பெருமாளை குறித்து நாம் தியானம் பண்ணுறோமோ அவள் பக்கத்தில் உட்காந்து நாம் தியானம் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். அதனால இன்னைக்கு ஏகாதசியாக இருக்கிறதுனால எம்பெருமாள் பக்கத்தில் இருக்கணும். 4 மணி வரையும். அதுக்காக தான் எல்லாரும் ஒவ்வொரு கோவிலும் போய் சேவிச்சுட்டு வர காரணம். ஒவ்வொரு கோவிலும் போனால அங்கேருந்து ஒரு 1/2 மணி நேரம் இப்படியே போது போகணும். அப்பேற்பட்ட ஏகாதசிக்கு பெருமை என்ன அப்படின்னு சொன்னால், அங்கேருந்து ஒரு காலத்தில் அங்கேருந்து தேவலோகத்தில் அங்கேருந்து புஷ்பங்கள்லாம் புஷ்பிக்காத காஞ்சி போச்சு. அப்போது என்னடா பண்ணுறது, பெருமாளுக்கு புஷ்பம் இல்லையே அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து இந்திரன் அங்கே நீங்கள்லாம் போய் அந்த புஷ்பத்தை பறிச்சுட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அப்சரசிகளுக்கு ஆஜ்ஞாபிக்கிறார். பகவானுடைய பூஜைக்காக புஷ்பத்தை பறிக்கிறதுக்காக அந்த அப்சரசிகளாகப்பட்டவள் அங்கேருந்து எல்லாரும் ஒரு 20 பேர் 30 பேருக்கு அங்கேருந்து பூலோகத்தில் எந்த இடத்துல ரமணீயமாக இருக்குதோ அந்த இடத்துல போய் பார்த்துக்கலாம் அப்படின்றான். எந்த இடத்துல போனாலும் புஷ்பம் நல்லா இல்லை. ருப்பாங்கத மகாராஜா அப்படின்ட்டு ஒரு ராஜா ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருந்தான். அவன் என்னன்னு சொல்லி கேட்டால் அங்கேருந்து ரொம்ப தர்மிஷ்டன், ரொம்ப பக்தி உள்ளவன். அப்பேற்பட்ட ராஜாவுடைய அரண்மனை ராஜ்யத்தில் நிறைய புஷ்பிக்காத என்னென்ன புஷ்பங்கள் உண்டு அத்தனை புஷ்பமும் தெய்வீகமான புஷ்பங்கள்லாம் கிடைக்கும். அப்பேற்பட்ட இடத்துல இந்த இடத்துல நல்லா இருக்குது, சீக்கிரமாக பறந்து போடலாம் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே அங்கேருந்து கவால் அங்கேருந்து இறங்கலாம். மணி 2 மணி 1 மணி அன்றைக்கி ராத்திரியில் இறங்கி விட கப்ப போய் அந்த புஷ்பங்கள்லாம் பறித்து அங்கேருந்து குடலையில் போட்டு எடுத்துட்டு கவாலை கிளம்பி பட்டு போட்டான். காத்தால பார்த்தா ஒரு புஷ்பம் இல்லை. அங்கேருந்து இப்போ பெருமாளுக்கு பூஜை இது பண்ணுறது. எங்கடா பூஜை அப்படின்னா அந்த மாதிரியா இருக்குது, இந்த மாதிரி சொல்லல நாங்கள் தூக்கி போட்டோம் அப்படின்னு. நாளைக்கு அந்த மாதிரி இருந்தீங்களா உங்களை வெறுமை வர மாட்டோம் அப்படின்னா சரி. இந்த மறுநாள் அதே பிரகாரம் இருந்தான். அப்பவும் தூக்கி போட்டா. அந்த சமயத்தில் எடுத்துகிட்டு போயிட்டாவா. 3ஆவது நாள் இன்னைக்கு மாதிரி ஏதாவது இருந்தால் உங்கள் சிரஸ்தேதம் பண்ணிவிடுவேன் அப்படின்ட்டு ராஜா ஆஜ்யம் பண்ணான். சரின்ட்டு உடனே அவள் என்ன பண்ணுறதா, நம்ம தூக்கம் வராது அப்படின்னு சொல்லிவிட்டு சுண்ணாம்பு கால்வாய்க்கு போய் கூடையில் சுண்ணாம்பு எடுத்து கிழிஞ்சல் சுண்ணாம்பு எடுத்து ஒவ்வொருத்தரும் என்னடா கையில் அவ்வளோ பெரிய மொத்தையாக வச்சுட்டு அங்கேருந்து அந்த செடியும் கீழே 4 பேர் ஒவ்வொரு செடியும் கீழே இருந்தால் இந்த மேலே மொத்தமாக அது தெரியவே. இந்த இருட்டில் என்னடா சொல்லி கேட்டால் நிறைய புஷ்பம் குத்தா புஷ்பம் தெரியுது, இன்னைக்கு சீக்கிரமாக பறந்து போடலாம் வாங்கிட்டு அங்கேருந்து அதை கையை வச்சேன். அந்த புஷ்பத்தில் கையை வச்சுட்டு அவன் என்ன தூங்கிடுவா, எழுந்து இவாளை பிடிச்சி விட்டுவிட்டான். பிடிச்சிட்டு போய் ஒரு ரூமில் போட்டு அங்கேருந்து வச்சுவிட்டான். அந்த ரூமில் என்ன சொல்லி கேட்டால் அந்த பொண்ணுகள் மொத்தம் வரையும் அந்த ரூமில் வச்சு கதை பிடிச்சி வச்சா உட்காந்துட்டான். அதால் ராஜா பார்த்து என்ன கேட்டாலும் இனிமேல் சமாச்சாரம் அப்படின்னா எங்கே கொண்டு வாவாள் அப்படின்னா சரி கொண்டு வந்து அங்கேருந்து அவாள்லாம் அங்கேருந்து பண்ணிட்டு வந்தா. உங்களை பார்த்தா இதுமாரியா தெய்வீகமான அப்சரஸ்திகளாக இருக்கீங்களோ, நீங்கள் ஏன் இதுமாரியா பண்ணணும், காரணம் இல்லை அப்படின்னு. இதுமாரி ஒன்றும் இல்லை, தேவலோகத்தில் புஷ்பம் இல்லாத போட்டு அதுக்காக இந்திரன் எங்களை சொல்லி சொன்னாங்க. நீங்கள் சொல்லியிருந்தால் நானே பறித்து வச்சுட்டு போனேன் அப்படின்னு. அப்போ தான் இந்தமாரி அங்கே பறித்து வச்சா நாங்கள் எடுத்து போக முடியாது, இப்போவே நாங்கள் தேவலோகத்துக்கு போத்த சக்தி விழுந்துவிட்டோம் அப்படின்னா
அப்படியா அப்படின்னா எங்கள் பூலோகத்தில் இருக்க நரநாளில் என்னை விட்டுட்டு பிற்பாடு நாங்கள் தேவலோகம் போக முடியாது அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணால் மறுபடியும் நீங்கள் போகலாம் அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க உபகாரம் நான் செய்கிறேன். உடனே யாராவது ஏகாசி விரதம் இருக்கவா எங்களை வந்து தொட்டால்னா உடனே அங்கேயே நாங்கள் பட்டு விடுவோம், அந்த சக்தியை வந்துடுவோம் அப்படின்னா உடனே ஏகாசி விரதம் யாராவது ஏகாசி விரதம் நீங்கள் இருக்கல அப்படின்னு எல்லாரும் கேட்டால் யாருமே நான் எனக்கு தெரியாது ஏகாசி தெரியாது நாங்கள் விரதம் இல்லை அப்படி அப்படின்னு சொல்லிட்டேன். உடனே அங்கே என்ன அப்படின்னா ஒரு இந்த சிப்பாய் மகாராஜா அந்த கொடியில் ஏதோ ஒரு கழிவு ஒன்று இருக்குது வயசானது, எப்போ பார்த்தாலும் ஒரு 10-15 நாளைக்கு ஒரு தடவை அங்கேயே நான் சொல்லி கேட்டால் நம்ம போயிட்டு எல்லாம் அங்கேயே நான் சொல்லி கேட்டால் நாராயணா 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 கோவிந்தா அப்படின்னு எப்போ பார்த்தாலும் சொல்லிட்டே இருக்கோம். ரெண்டாவது நம்ம கிட்ட போன மாதிரி என் மேலே படாதான் இன்றைக்கி ஏகாசிடா அப்படின்னுவோ அவளை கூப்பிட்டு கேட்டால் தெரியும் அப்படின்னு. சரி இங்கே உடனே அங்கேருந்து அவள் கூப்பிட்டுவா அப்படின்னா நான் எல்லாத்தையும் அவர் ராஜாவுடைய எனக்கு என்ன இன்றைக்கி ஏகாசிடா நான் வர முடியாது இல்லை பாடி உனக்கு எதுவோ கேட்கணுமா சரிட்டு ஆயிடுச்சுன்னு போனான். ராஜா பார்த்து என்ன சமாச்சாரம் அப்படின்னு சொல்லி படி ஏகாசி விரதம் இருக்கிறாங்க. ஆமாம் ஏகாசி விரதம் இருக்குது அப்படின்னு. அப்படியா சமாச்சாரம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. நாங்கள் தூங்க மாட்டேன், பெருமாள் பகவான் நாமாவை தான் சொல்லுவேன், பகவத் பாதவத்தில் தான் சாப்பிடுவேன், இது தவிர வேறு ஒன்றும் செய்ய மாட்டேன் ஏகாசி அன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்லி அப்படியா சமாச்சாரம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். அங்கே நீங்கள் அது மாதிரி சொல்கிற செய்யறதுனால எங்கள் மேலே கொஞ்சம் தொட்டு விடுங்க அப்படின்னா அந்த அப்தரிசியில் போய் தொட்ட உடனே அவெல்லாம் அடுத்த செடிக்கு அவள் இருக்க இடமே தெரியல பட்டுமுட்டான். ஆஹா ஏகாதசி விரதத்துக்கு மேலோகம் போக முடியாது சக்தி எழுந்துவிட்டா அந்த சக்தி மறுபடியும் அவளுக்கு வந்து விட்டு அவள் ஏகாதசி விரதம் தொட்டா அப்படின்னு நம்ம ராஜ்யத்தில் இவன் எல்லாரும் அதாவது குழந்தை பால் சாப்பிட்ற குழந்தை தவிர மற்ற எல்லாரும் ஏகாதசி இருக்கணும் ஒரே ஆட்சி பண்ணிவிட்டான். அன்னிலேருந்து என்னன்னு சொல்லி கேட்டால் யமதர்மனுடைய ராஜ்யப்படி பாலனத்தில் ஒரு சேத்தனம் கூட அங்கே கிடையாது. எல்லாரும் ஏகாட்சி விட்டுக்க வைகுண்டம் போடுறான், திருப்பி அவளுக்கு வரதே கிடையாது. அதனால நிம்மதி இருக்குது அப்படிங்கிறது சரின்னு சொல்லிட்டு அவனை பரிசு பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து பெருமாள் அங்கேருந்து பட்டு வர மோகினி அலங்காரம் எடுத்துட்டு நேற்று தினம் தசமி இன்னைக்கு அங்கேருந்து வந்து அவனிடத்துல ரொம்ப கொஞ்சாத இது இல்லை கேட்காத வார்த்தையில் அப்படி தான் கேட்டான். உடனே அங்கேருந்து நீ இதை தவிர நீ வேறு எது வேணாலும் கேட்டு நான் கொடுக்குறேன், இங்கேருந்து பேசாமல் போட்ட முடியல அப்புறம் அப்படிங்கிற. உடனே வேறு எதை கட்டாலும் கொடுப்பேன் அப்படின்னா ஆஹா கட்டாயம் கொடுப்பேன் அப்படின்னா என்ன போகணும் அப்படின்னா உங்கள் பிள்ளை தலை போகணும் அப்படின்னா உடனே கொடுத்து அங்கேருந்து கூப்பிட்டு அங்கேருந்து குழந்தை அங்கேருந்து கட்டி எடுத்து அங்கேருந்து போட்ட உடனே அது சுத்தமாக முடிஞ்சுட்டு உடனே அங்கேருந்து பெருமாள் அங்கேருந்து பிரத்யட்சமாகிட்டேன். உடனே இந்த மாதிரி ஆஹா பக்தியோடு கூட இந்த காரியம் செய்ததுக்கு உனக்கு என்ன சொல்லி கேட்டால் என்ன எடுத்து உனக்கு இடம் கொடுக்குறேன், இன்னும் கொஞ்சம் நாள் இருந்து எல்லாருக்கும் சரி வச்சு அங்கேயும் செய்ய சொல்லிட்டு அவருக்கு அனுகூலம் பண்ணிட்டு அங்கேருந்து பெருமாள் பட்டுமுடியும். அப்பேற்பட்ட விரதம் நமக்கு இந்த நாள் ஒரு நாள் கிடைக்குது. 12 ஏகாசியில் 12 விசேஷமான நாள். ஆனால் இந்த மார்கழி மாதம் வர முடியாத சாப்ப மாதத்தில் இருக்க முடியாத ஜனவரி மாதத்தில் வர முடியாத ஏகாசி பரமபதத்தை கொடுக்க முடியாத பாக்கியம் கிடைக்கிறது நமக்கு. அப்பேற்பட்ட இந்த தினம் எல்லாரும் அங்கேருந்து அதுக்காக தான் மொத்த பேரும் யாரும் ஒருத்தர் கூட விழாவிபடிக்கு எல்லாரும் ஸ்நானம் பண்ணிட்டு ஒவ்வொரு கோவிலும் போவான். ஏன்னா இப்படியே கால் ஷேம் பண்ணணும் 4 காத்தால் வரணும் அதுக்காக.